5 விதமான ஆசனங்கள். முன்பக்கமா வளையிறது, பின்பக்கமா வளையிறது, பக்கவாட்டுல வளையிறது, வலது பக்கவாட்டு, இடது பக்கவாட்டு, வலது ட்விஸ்ட், இடது ட்விஸ்ட். யோகான்னு என்ன கேட்டீங்கன்னா, நமது உடம்புல 9 இணைப்புகளை ஆட்டுவது எப்படி, அசைப்பது எப்படி. 9 ஜாயிண்ட் எக்ஸசைஸ். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அன்பே தெய்வம். நண்பர்களே, பென்டிரைவ் யோகா, அதாவது பென்டிரைவ் யோகான்னா அப்படி ஒரு யோகாலாம் இல்லைங்க. யோகாவை பென்டிரைவ் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள், பயிற்சி செய்யுங்கள். பொதுவா யோகான்னா ஒரு சென்டருக்கு போகணும், நீங்க போய் கத்துக்கணும், இல்லைன்னா ஆன்லைன் மூலமா செய்யணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்டிரைவ் மூலமா யோகா கத்துக்கிறதுங்க. எளிமையானது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நீங்க வரணும். இது அப்படி இல்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ இந்த பென்டிரைவ் மூலமா நீங்க யோகா செஞ்சுக்கலாம். ஒரு யோகா சென்டருக்கு போகணும்னா அதுக்கு டிராவல் பண்ணி போகணும். இது போக வேண்டியதில்லை. பாருங்க, எளிமையானது. அதுக்காக நேரடி கிளாஸுக்கு நீங்க போக வேண்டாம்னு சொல்லலை. நேரடியான யோகா கிளாஸுக்கு போக முடியாதவர்கள், ஆன்லைன் மூலமாக யோகா வகுப்புகள் அட்டன் பண்ண முடியாதவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது பென்டிரைவ் மூலியமாக யோகா. இந்த பென்டிரைவ் வாங்கிட்டீங்கன்னா இதுல யோகா இருக்குது. யோகான்னு என்ன கேட்டீங்கன்னா, நமது உடம்புல 9 இணைப்புகளை ஆட்டுவது எப்படி, அசைப்பது எப்படி. 9 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இதுல இருக்குது. 5 விதமான ஆசனங்கள். முன்பக்கமா வளையிறது, பின்பக்கமா வளையிறது, பக்கவாட்டுல வளையிறது, வலது பக்கவாட்டு, இடது பக்கவாட்டு, வலது ட்விஸ்ட், இடது ட்விஸ்ட், நேரா அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான யோகா ஆசனங்கள் பயிற்சி இருக்குதுங்க. இதுல சவாசனம், படுத்து ஓய்வு எடுக்கிறது. மூச்சு பயிற்சி, 4 விதமான மூச்சு பயிற்சி. வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, நாடி சுத்திங்கிற 4 விதமான மூச்சு பயிற்சிகள். ஒரு தியானம். இப்படி உடல் பயிற்சி, ஆசனங்கள், ஓய்வு, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாமே கலந்தது இது இருக்குதுங்க. இதை மொத்தமா செய்யறதுக்கு 1.25 மணி நேரம். நீங்க 1.25 மணி நேரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அரை மணி நேரம் தான் டைம் இருக்குன்னா 5 பயிற்சிகள் இருக்கு. இது 2 செய்யலாம். 3/4 மணி நேரம் டைம் இருந்தா 3 செய்யலாம். 1.25 மணி நேரம் டைம் இருந்தா மொத்தமா செய்யலாங்க. நீங்க இதை காப்பி பண்ணி நீங்க டிவிலயோ செல்போன்லயோ போட்டுட்டு கூட சேர்ந்து செய்யலாம். அப்போ உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப இந்த யோகா பண்ணிக்கலாங்க. இந்த பென்டிரைவ்ல இருக்கிற யோகாக்கு பேரு நாலுமா யோகா. நாலுமா யோகா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1/2 என்ன சொல்லுவோம், அரை. 3/4 என்ன சொல்லுவோம், முக்கால். அந்த மாதிரி 1/5 அப்படிங்கிற அந்த பின்னத்தின் தமிழ் பெயர் நாலுமா. அப்ப இதுல என்ன இருக்குன்னா, ஒரே பென்டிரைவ்ல 5 பயிற்சிகள் இருக்கு. உடல் பயிற்சிகள், ஆசனங்கள், ஓய்வு, மூச்சு பயிற்சி, தியானம். அப்போ ஒரே நேரத்துல 5 பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த ஒரு நிலைக்கு பேர் நாலுமா யோகா. இந்த நாலுமா யோகாவை நான் பல வருடமாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். நான் சிறு வயதில் உடம்புல நோய் வந்து, மனசுல பிரச்சனை வந்து, அதை தீர்க்க முடியாம உலகில் உள்ள பல ஆசிரமங்களுக்கு சென்று, பல குருநாதர்களை பார்த்து, பல பயிற்சிகளுக்கு போய் அந்த யோகா சென்டர்ல நடக்கிற சில குறைபாடுகள், தவறுகள், இல்ல சரி நல்லது இதெல்லாம் பொறுக்கி எடுத்து ஃபில்டர் பண்ணி எந்த மாதிரி ஒரு யோகா நாம செஞ்சா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் சொல்லி ரிசர்ச் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் தான் நாலுமா யோகா. யோகான்னா என்னன்னு பார்க்கலாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யோகா அப்படின்னா கையை காலை மடிச்சு குனிஞ்சு அப்படியே உடம்ப போட்டு புளியறது தான் யோகான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. யோகான்னா 8 விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் தான் யோகா. அது என்னன்னு பார்க்கலாங்களா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 விஷயங்களும் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பேர் தாங்க யோகான்னு பேரு. அதுல நமக்கு தெரிஞ்சது இந்த 3வது ஆசனம். இதைத்தான் எல்லாரும் யோகா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. அது யோகால ஒரே ஒரு பார்ட் தான். இந்த 8 விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யோகா பண்ணலாம். யமம் அப்படின்னா என்னன்னா, டோன்ட்ஸ், எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கத்துக்கிட்டு முதல்ல செய்யாம இருக்கணும். இதுதான் முதல் யோகா. 2வது நியமம், நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு செயல்படுத்தி செய்ய ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு கெட்ட விஷயம்னா பீடி சாராயமெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா நிறுத்தணும். இதை நிறுத்தாம நீங்க நல்ல காரியம் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்.
இதுக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், அது உங்களுக்கே தெரியணும். போதைப் பொருள்கள், கெட்ட விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? இதாங்க யமம். கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறது தான் முதல் யோகா. நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு ஒழுங்கா செய்யணுங்கிறது 2வது யோகா. 3வது தான் ஆசனம். அந்த ஆசனம் செய்யறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப தேத்தணும். எடுத்தோன்னு ஆசனம் பண்ண முடியாது, நம்ம உடம்பு ஆசனம் பண்றதுக்கு தயாரா இருக்காது. அப்போ பாடி எக்ஸசைஸ், லூசனிங் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சு முதல்ல உடற்பயிற்சி, அப்புறம் தான் ஆசனம் பண்ண முடியும். இப்படி கெட்ட விஷயத்தை செய்யாம நிறுத்தி யமம், நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறது நியமம். ஆசனங்கள் செஞ்சு உடம்ப ரெடி பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பிராணாயாமம் அப்படின்னு மூச்சு பயிற்சிகள்லாம் செஞ்சு சூட்சம உடலை சரி பண்ணணும். முதல்ல ஸ்தூலம் உடம்புக்கு ஆசனம். உடம்புக்கு தெரியாத பிராண உடம்பு இருக்கு இல்லையா, கண்ணுக்கே தெரியாத அந்த உடம்பை ஒழுங்குபடுத்துற முறைக்கு பேர் தான் பிராணாயாமம். இதுல நிறைய மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு மூச்சு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னன்னா, 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, கண்ணு, மூக்கு, வாயி, காது, தோல். இந்த 5ஐயும் சும்மா நிறுத்தி வச்சா பிரத்யாகாரம். அதை எப்படி நிறுத்தி வைக்கிறது? ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம யாரு கூடயாவது ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு லாரிக்கார ஹார்ன் அடிக்கிறான், நமக்கு அதே கேட்கல, சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். லாரிக்காரன் தட்டுறான், யோ ஹார்ன் அடிக்கிறான், காது கேட்கல. நம்ம நினைக்கிறோம், ஆமால காது கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கல? காது இருந்தும் கேட்கல. இல்ல, காது பிரத்யாகாரத்துக்கு போயிடுச்சு. நீங்க செக் பண்ணி பாருங்க. பஸ்ல போயிட்டு இருப்போம், சத்தமா டிவி ஓடிட்டு இருக்கும், ஹாரன் சவுண்டு நிறைய இருக்கும். நம்ம யாருக்கிட்டையாவது ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, இது எல்லாம் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அரை மணி நேரம் அப்புறம் போனை வச்சுக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப அது வரைக்கும் ஏன் கேட்கல? புரிஞ்சுக்குங்க. அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா கண்ணு இருக்கும் பார்க்காது, மூக்கு இருக்கும் வாசனை தெரியாது, வாய் இருக்கும் சுவை அறியாது, தோல் இருக்கும் தொட்டா தெரியாது. சில நேரத்துல நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம், யாராவது தொடுவாங்க, நமக்கு தெரியாது. என்ன அப்படிம்போம், என்னப்பா ரொம்ப நேரமா தோலை தொட்டு கூப்பிட்டு இருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, அப்படியா அப்படிம்போம். ஏன்? தொட்டு கூப்பிடுறதே தெரியாத அளவுக்கு எங்கேயோ கவனம் போயிருச்சா இல்லையா? சில நேரத்துல உட்கார்ந்துருப்போம், யாராவது நடந்து போயிருப்பாங்க, முன்னால பார்த்துருக்கவே மாட்டோம். அவர் நீ எப்படி வீட்டுக்குள்ள வர அப்படின்னு கேட்ப. நம்ம சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க, யோ கண்ணு முன்னால போனா பார்க்கலையா, தெரியல, என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், சொல்றமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பில் உள்ள 5 இந்திரியங்களை மறந்து ஒரு நிலைக்கு பேர் தான் பிரத்யாகாரம். இது எப்படி இருக்குன்னா, முதல் 1/4 மணி நேரத்துல 9 ஜாயிண்ட் எக்ஸசைஸ், அடுத்த 1/4 மணி நேரத்துல 5 வகையான ஆசனங்கள், அடுத்த 1/4 மணி நேரத்துல ஓய்வு எடுக்கிறது எப்படி, அடுத்த 1/4 மணி நேரத்துல மூச்சு பயிற்சிகள், அடுத்த கடைசி 1/4 மணி நேரத்துல தியானம். இந்த ஆர்டர்ல தாங்க செய்யணும். சில யோகா சென்டர்ல, சில ஆசிரமங்கள்ல தியானம் மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முழுமை அடைய முடியவில்லை. சில இடங்களில் யோகா ஆசனங்களை மட்டுமே செய்கிறார்கள், அங்கேயும் முழுமை அடையவில்லை. ஜிம்ல போனா உடம்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தராங்க, அது மனசு மூச்சு பயிற்சி கொடுப்பதில்லை. அதனால எல்லா இடங்களிலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அதை கண்டுபிடிச்சு மொத்தத்தையும் உள்ள கொண்டு வரக்காக உருவாக்கப்பட்டதுதான் நாலுமா யோகா பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ் வாங்கி நீங்க வீட்டுல போட்டு திரும்ப 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 நீங்க செய்யலாம். உங்களுக்கு பென்ட்ரைவ் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாலுமா யோகா பென்ட்ரைவ். யோகாவை பென்ட்ரைவ் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். AAMMII.com ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். பென்ட்ரைவ் யோகா. வாருங்கள், பென்ட்ரைவ் வாங்குங்கள், யோகா செய்யுங்கள், உடனே பேணி காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யோகா என்பது எளிமையானது, ரொம்ப ஈஸியானது, செலவில்லாதது. நமக்கு நாமே சுயசார்பு வாழ்க்கையில யோகாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.